ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கேவி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இதை அரைச்சிட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நானே நினச்சி பார்க்கலாம். அந்த அளவு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இது வெறும் சாதமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பருப்பு சாதம், சாம்பார் இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது, 2 நிமிஷம் வீடியோ தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் சூடானோன்னே 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் குழம்பு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வதக்க வேண்டாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே. அடுத்ததாக இதில் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மாங்காய் சம்மந்தி, அதனால் கண்டிப்பாக மாங்காய் சேர்க்கணும். 2 துண்டு இஞ்சி சின்ன சைஸ் தான், அதையும் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா துருவின தேங்காய், அதையும் சேர்த்துக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு. அப்புறம் இது கருவேப்பிலை, இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்ல வாசனை தருவங்க சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா. இப்போ தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம், சும்மா லைட்டாக தெளித்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நெய்ஸாக அரைச்சிடக்கூடாது, துவையல் மாதிரி. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதை சாப்பிட்டு பழகியாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாரத்தில் 2 நாள் 3 நாள் இது செய்யாமல் இருக்கவே மாட்டோம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். இப்போ கொஞ்சமாக உருட்டி நான் சாதத்தோடு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.